தானம் தர்மம் இரட்டை சொற்கள் சேர்ந்தே வரும். தானம் என்ன, தர்மம் என்ன, ரெண்டுக்கும் சின்ன வேறுபாடு இருக்கிறது. என்கிட்ட ஒருத்தன் சாப்பாடு கொடுங்கய்யா அப்படின்னா, ஒரு நேரம் சாப்பாடு போட்டேன்னா அது அன்னதானம், அவனுக்கு தானம் கொடுத்துட்டேன், சாப்பிட்டு போயிட்டான். ஒரு உடை இல்லை என்று சொன்னால், நான் ஒரு ட்ரெஸ் அவனுக்கு கொடுக்குறேன், ஒரு பழைய வேட்டியை கொடுக்குறேன், உடை தானம் பண்ணியாச்சு, வாங்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் தானம். தங்கத்தை கொடுத்தால் கூட அது சொன்ன தானம். பூமியை கொடுத்தால் பூதானம், பசுவை கொடுத்தால் கோதானம் என்றெல்லாம் தானம் 32 வகையா பிரிக்கிறாங்க. இல்லை என்று கேட்பவனுக்கு நம்மிடம் அந்த பொருள் இருந்தால் அதை கொடுப்பதுதான் அதை தானம் என்று சொல்லுகிறார்கள். சரி, தர்மம் என்றால் என்ன? இந்த தானம் என்பது தற்காலிகமாக அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யும், அவன் கஷ்டத்தை நீக்கிறோம், அவன் துன்பத்தை போய்க்கிறோம். சாப்பாடு இல்லைன்னா சாப்பிட்டா வயிறு பசி போயிடும், அவ்வளவுதான். தர்மம் என்பது கொஞ்சம் வேறுபாடு உடையது. நின்று நிலைத்து நீண்ட காலம் அடுத்தவனுக்கு உதவி செய்வதுதான் தர்மம். அசோகர் சாலை ஓரங்களிலே மரங்களை நட்டார், அக்பர் குளங்களை வெட்டினார், ராஜராஜ சோழன் குளத்தை வெட்டினார் என்று சொல்கிற போது, இந்த சாலை ஓரங்களிலே மரத்தை இன்னைக்கு நட்டால் யாருக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கு பயன்பட போவதில்லை. ஆனால் காலப்போக்கில் நின்று எல்லோருக்கும் நிழல் கொடுக்கும், கனி கொடுக்கும், காய் கொடுக்கும். குளங்களை வெட்டினால் அந்த ஊருடைய நீர் பஞ்சத்தை நீண்ட காலங்களுக்கு அது போக்கி வைத்து நிரந்தரமாக போக்கிவிடும். ஆக தர்மம் என்பது நிரந்தரமாக இருக்கும். ஒரு மரத்தை வைப்பது தர்மம், ஒரு குளத்தை வெட்டுவது தர்மம், கொஞ்சம் பிச்சையை போட்டால் அது தானம். இல்லை என்று கேட்பவனுக்கு அதையே அப்படியே கொடுத்தால் தானம். ஆனால் வருவோர் போவோருக்கெல்லாம் பஞ்சத்தை நிரந்தரமாக தீர்த்து வைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்தால் அது தர்மம். ஒருவனுக்கு சோறு போடுவது வேறு, ஒரு மரத்தை வைப்பது என்பது வேறு, ஒரு சாலையை அமைப்பது என்பது வேறு. சாலை அமைத்தல், மரங்களை நடுதல், குளங்களை வெட்டுதல், நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல், இதெல்லாம் தர்மம். தர்மம் செய்திருக்கிறார். பரம்பரையாக கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு நீடிக்கும். தானம் என்றால் இப்போதைக்கு ஒருவருக்கு துன்பத்தை போக்கும். இந்த இரண்டு தான்